செங்கோட்டையன் இப்போ ஒரு பேனர் ஆஃப் ரிவால்ட்டை தூக்குனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்தும் அவர் இனிமேல் செங்கோட்டையன் தூக்கித்தான் ஆகணும். அப்படியே அவர் தூக்கல என்ன, அவர் ஒரு வீக் லீடராக பார்க்கப்படுவார். ஏன்னா இவங்க 3 பேர் இணைஞ்சா என்னோட கணக்குப்படி கணிசமான முக்குளத்தோர் சமுதாயம் அவங்க பின்னால் நிப்பாங்க. ஏன்னா இந்த தடவை பின்னால் அனுபவத்து நிக்கலைன்னா அதிமுகங்கிற கட்சி தங்க கையை விட்டு போயிருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னோட கணக்குப்படி முக்குளத்தோர் சமுதாயம் அவருக்கு பின்னால் நிற்பாங்க. ஒருவேளை வட தமிழ்நாட்டுல விசிகேவோ பாமகவோ சேரலை என்றால் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கணும்னா விஜயோட ஸ்ட்ரென்த் மட்டும் வச்சுதான் இவங்க வட தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல நிக்க முடியும். அப்ப அவங்களால பெரிய லெவல்ல ஒரு வாக்கு வங்கி வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஒருவேளை சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், விஜய் இங்க பாமகவோ விசிகேவோ சேர்ந்தாங்கன்னா அந்த அலையன்ஸால ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆங்காங்கே பெரிய லெவல்ல ஓட்ட பிரிக்க முடியும். ஒரு சில தொகுதியில் அவங்க ஜெயிக்க கூட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை. இந்த ஆண்டு குரு பூஜையில வரக்கூடிய ஆண்டு அதாவது 2026 வந்து எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் சிறப்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் செயல்படணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு வேணும், வாக்கு வங்கிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் இழுக்கணும்னு எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதன் நிச்சயா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 30ஆம் தேதி இந்த குரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையோட குரு பூஜை வந்து ரொம்ப ஆர்வமாக மக்களோட அரசியல் ஆர்வலர்களாக ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு குரு பூஜையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குரு பூஜையில சில அரசியல் நிகழ்வுகளும் மிக மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளும் நான் சொல்லவும் நடந்திருக்கு. அதாவது நீங்க என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுகங்கிற அந்த கட்சி வந்து 2 பெரிய சமுதாயங்கள் முழுக்க முழுக்க அவங்க மேல கட்டியமைக்கப்பட்ட ஒரு கட்சியா இருந்து மற்றவங்களும் ஓட்டு போட்டாங்க. பட் 2 பெரிய சமுதாயங்களும் அவர்களோட தூணா நின்று அவங்க வளர்த்து விட்டாங்க. ஒன்று வந்து முக்குளத்தோர் சமுதாயம், 2வது வந்து கவுண்டர் சமுதாயம். இப்ப சசிகலா, ஓபிஎஸ் அவங்க எல்லாம் அதிமுக இருந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவு பெற வெளியில வந்ததுக்கு அப்புறம் முக்குளத்தோர் சமுதாய வாக்கு வங்கிங்கிறது அதிமுக விட்டு கிட்டத்தட்ட வெளியில போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதிமுக இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அந்த எம்பிசில உள்ள அந்த 20% இடஒதுக்கீடுல வன்னியர்களுக்குன்னு 10% தனியா இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பழனிசாமியை கொடுத்தது வந்து முக்குளத்தோர் மக்கள் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருச்சு. அவங்க முக்குளத்தோர் நாங்களும் எம்பிசியில தான் தனியா 10% இன்னொரு ஜாதி கொடுக்கறது வந்து அப்ப எங்க மக்களுக்குள்ள ரிசர்வேஷன்லாம் என்ன ஆகுறது ஒரு கேள்விக்குறி எழுப்புனதுனால ஒரு அதிருப்தி. அது வரைக்கும் அதிமுகவோட தூணார்ந்த முக்குளத்தோர்கள் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தன்னோட எதிரியா கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க கூட சொல்லலாம். தென் மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டார். அது மூட நின்றுதான் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேரவர்களாச்சும் ஓபிஎஸ் அவர்களை உள்ள வச்சிருந்தாரு. ஓபிஎஸ் அவர்களை வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 3 பவர்ஃபுல் தேவரண தலைவர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முக்குளத்தோர் தலைவர்களை அவர் வெளில தட்டுற ஒன்னு சசிகலா அம்மையார், இன்னொன்னு டிடிவி தினகரன், இன்னொன்னு ஓபிஎஸ். எத்தனைதான் தலைவர்களா கூட வச்சிருந்தாலும் இவங்க 3 பேரும் தான் முக்குளத்தோர் தலைவர்கள்ல மிகப்பெரிய தலைவர்கள். அப்ப இவங்க 3 பேருமே இந்த கட்சியை விட்டு வெளியே புறந்தள்ளப்பட்ட பிறகு முக்குளத்தோர்கள் தங்கள் அந்த கட்சியை விட்டு ஏலினேட் பண்ணதான் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலை தான் 2021 எலெக்ஷன்ல தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய கோட்டையான தென் மாவட்டங்கள்ல அதிமுகவில் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம ஒரு நிறைய சீட்டுகளே அதிமுக ஜெயிச்சுது. அதை எதிர்பார்த்த சீட்டுகளோட அதிகமாக ஜெயிச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் இந்த தேவரையா குரு பூஜையில ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், செங்கோட்டையன் வந்து நான் கட்சியை ஒருங்கிணைக்க போறேன்னு புறப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல எடப்பாடி ஐயா வந்து அவரை கண்டிச்சு அவர் கட்சியில் இருந்த பதவியெல்லாம் ஒரு வீட்டு அடிப்படை மெம்பர்ஷிப்ல மட்டும் அவரை வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்சியில செங்கோட்டையன் ஓரம் கட்டப்பட்டு ஒரு முக்கில் உட்கார வைக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா, தேவரையா குரு பூஜைக்கு மதுரைக்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸோட பயணம் பண்ணி சேர்ந்து வர்றாரு. இவர்கள் 2 பேரும் தேவரையாவோட ஜீவ சமாதி உள்ள அந்த இடத்துக்கு, அந்த சமாதி உள்ள இடத்துக்கு போய் மாலை போடுறதுக்கு இவங்க போகும்போது வர வழியிலேயே இவங்களை டிடிவி தினகரன் ஜாயின் பண்ணி 3 பேரும் சேர்ந்து போய் தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. செலுத்துவதோடு மட்டும் இல்லாம 3 பேரும் வெளியில வந்து ஒரு ஜாயிண்ட் பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. அப்போ இது வெளியில என்ன ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, the disgruntled elements of ADMK, அதிருப்தியில இருக்கிற அதிமுகவினரோட ஒரு பகுதியினர் இப்ப சேர்றாங்க. அதுல மிக முக்கியமான இந்த 3 பேரும் இதுவரைக்கும் தனித்தனியா பயணிச்சுட்டு இருந்த இந்த 3 பேர் இப்ப ஒன்னா சேர்றாங்க. இப்போ சேர்றதுனால இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சாதாரண ஒரு எம்எல்ஏவா கட்சி பயணம் தொடங்கினாலும் சசிகலா அம்மையாரால காண்பிக்கப்பட்டு சிஎம் ஆனவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால
அவர் அதன் மூலமா அவர் சமுதாயத்து மக்களிடையே இவர் நம்மளோட சிஎம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவரும் கட்சியில கொஞ்சம் வளர்ந்தாரு. தனிப்பட்ட முறையில செல்வாக்குல பார்க்கும்போது டிடிவி தினகரன் அளவுக்கு இல்லைனாலும் அவருக்கும் அவர் ஏரியா அவர் தொகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து பிரஸ் மீட் சந்திக்கும் போது அதிருப்தியா வெளியில இருப்பாங்க இல்லையா, இப்போ எடப்பாடி அவர்கள் ஓரக்கட்டப்பட்டு கட்சி விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு இது ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தெம்பா அமைஞ்சு இவங்க 3 பேர் சந்திக்கிறாங்க. என்னதான் அவங்க 3 பேர் பிரஸ் மீட்ல சந்திச்சாங்க, எல்லாருக்கும் ஒரு குறை என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் அதிமுகவை ஒரு காலத்துல தன் கையில் வச்சு அதிமுக என்னதான் ஜெயலலிதா அம்மையார் தலைவராக இருந்தால் தன் கையில் வச்சு அதிமுகவோட எல்லா விவகாரங்களையும் பார்த்து கட்சியை பின்னாலிருந்து ஒருங்கிணைத்து நடத்தினது சசிகலா அம்மையார் தான். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க. பழைய அதிமுகவோட எல்லா ஆட்களோட சீட்டுமே கிட்டத்தட்ட நிர்ணயம் பண்ணி அவங்க அங்க நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு சசிகலா அம்மையார் இருந்தது அவங்களுக்கும் தெரியும். அதனால டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ என்னதான் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி செல்வாக்கு இருந்தாலும் ஆளுமைன்னு பார்க்கும்போது அதிமுகல ஒரு காலத்துல கொடி கட்டி ஆளுமையா இருந்தாங்க ஆள் சசிகலா அம்மையார் தான். அப்ப சசிகலா அம்மையார் இந்த கூட்டத்துக்கு, இந்த அதிருப்தியாளர் கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கும். ஏன்னா இவங்க டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முக்குலத்துவ சமுதாயத்துல இருக்கிற அந்த செல்வாக்கை விட சசிகலா அம்மையாருக்கு அந்த செல்வாக்கு கூடங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சமுதாயமே நமக்காக நம்மளோட இருந்த ஒரு தலைவி, அவங்க அதிமுக நம்மளோட காரியங்கள்லாம் பார்த்து நம்ம சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சவங்க ஒரு எண்ணம் இன்றைக்கும் சமுதாய மக்களே இருக்கு. அது நம்மளும் பரவலதான் பார்த்துருக்கோம். அப்ப சசிகலா அம்மையார் என்ன செய்வார்னு ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த மீட்டிங் பண்ணதே ஒரு பெரிய பேசு பொருள் தான். ஏன்னா இதுவரைக்கும் அதிருப்தியாளர்கள் பிரிஞ்சு இருக்கும் போது வெளியில இருக்க அதிருப்தியாளர்களுக்கும் ஒண்ணு சேரணுங்கிற ஒரு எண்ணம் வராது. சரி இவங்க எல்லாம் தனித்தனியா தான் இருக்காங்க, நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டு உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க, அல்லது இந்த ஃப்ரிஞ்சஸ் சொல்லுவாங்க ஓரங்கள்ல உட்கார்ந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்ததுனால இப்போ இந்த அதிருப்தி காலத்து கூட்டம் சொல்லுவாங்களே அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும். இது இப்படி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் போயிட்டாரு. சசிகலா அம்மையார் அதுக்கப்புறம் வர்றாங்க, தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. செலுத்திட்டு தேவரையா வாழ்ந்த இல்லத்துல போய் அவங்க பார்க்கும்போது சசிகலா அம்மையார ஓபிஎஸும் செங்கோட்டையனும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா நம்ம அரசியல் ஒண்ணு சொல்ல முடியும். இப்போ ஓபிஎஸும் செங்கோட்டையன் ஐயாவும் சேர்ந்து தினகரனை பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, இந்த மாதிரி சசிகலா அம்மா வர்றாங்க, நாங்க சசிகலா அம்மா பார்க்கத்தான் போறோம்னா. அப்போ டிடிவி தினகரனுக்கு தெரியாம கண்டிப்பா அவங்க போய் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அம்மையார் ரிஃப்ட் இருந்தாலும் என்னதான் அவங்க என்ன அவங்களோட ஆசையோட தான் நாங்க செயல்படுறோம்னா டிடிவி தினகரன் ஐயாவும் சொல்றாரு. அப்போ டிடிவி தினகரனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்க 4 பேர் சென்ற கூட்டணியா இது அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன்னா இது பேப்பர்ல ஒரு ஃபார்முலர் பேப்பர் இதான் உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் தமிழகத்தை ஒரு காலத்துல தன்னோட கைகள் வைத்து ஆண்ட ஒரு அம்மா, அந்த ஒரு ஆளுமை சசிகலா அம்மாங்கிறது நீங்க மறுக்க முடியாது. அப்ப சசிகலா அம்மா அந்த கேம்புக்குள்ள போகும்போது அதிமுக ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தென் மாவட்டங்கள் என்னதான் இருந்தாலும் மதுரை சுற்றி பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் ஆர் உதயகுமார் இருக்கிறாரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, ராஜேந்திர இவங்க எல்லாம் இருந்தாலுமே, திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் இருந்தாலுமே சசிகலா அம்மையாருக்கு அவங்க சமூகத்து மேல இருக்கிற அந்த ஹோல்டு இவங்க யாருக்கும் இருக்குமாங்கிறத ஒரு கேள்விக்குறிதான். அப்ப சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்து உள்ள வந்தாங்க, ஓபிஎஸோட சேர்ந்து வந்தாங்கன்னா முக்குலத்தோர் சமுதாயத்தோட வாக்கு கணிசமானவர்களுக்கு அவர்கள் பக்கம் வரும். நிச்சயமாக வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் டிடிவி தனியா இருந்தாலும் சசிகலா அம்மையோட ஆசையெல்லாம் இருந்ததுனால அவரால் பெரிய லெவல்ல சோபிக்க முடியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓபிஎஸும் சேர்ந்து நின்னாங்கன்னா முக்குலத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவுல அவங்க பக்கம் போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப செங்கோட்டையன் இப்போ ஒரு பேனர் ஆஃப் ரிவால்ட்டை தூக்குனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்தும் அவர் இனிமேல் செங்கோட்டையன் தூக்கித்தான் ஆகணும். அப்படியே அவர் தூக்கல என்ன அவர் ஒரு வீக் லீடராக பார்க்கப்படுவார். ஆனால் அப்படி தூக்காம ஓரங்கட்டி வச்சிட்டாருன்னா செங்கோட்டையனே அதிமுக விட்டு தானா வெளியே வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்ப செங்கோட்டை என்ன நினைக்கிறாரு, அவன் பதவி விட்டு தூக்குவாரு, தூக்குனா நான் வெளியில இவங்களோட வெளியில ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தூக்காம இருந்தா நான் அதிமுக விட்டு வெளியில வருகிறேன் அப்படின்னு எடப்பாடி அந்த முடிவை செங்கோட்டையன் எடுக்கணும். அப்போ அவர் அதிமுகவோட துரோகி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்பவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுகவோட துரோகிகள் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு இவங்க சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனை விளக்குவாரா இல்ல செங்கோட்டையனை வெளியில வருவாராங்கிறது ஒரு கேள்வி இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவரால் உள்ள வச்சிருக்கவும் முடியாது. இப்படி ஒருத்தர் நீங்க உள்ள வச்சுட்டு நீங்க அரசியல் விவகாரங்கள் சேர்ந்து வளர்க்கவும் முடியாது. அப்ப நீங்க அவரே போலனாலும் நீங்க வெளியில் தள்ளித்தான் ஆகணும். பட் இப்ப தள்ள போறீங்களா அப்புறமா தள்ள போறீங்களாங்கிறதான் கேள்வி. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சசிகலா அம்மையாருக்கு இந்த குரூப்போட ஆசை கிடைச்சிருக்குங்கும் போது இது எலெக்ஷனை பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா
இந்த குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேரோட ஒரே குறிக்கோள்னா நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாருன்னா கூட அந்த கூட்டணி நாங்க வர தயார்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கையில இரும்பு கரங்கள் மாதிரி வச்சிருக்கிறாரு. இரும்பு கரங்கள் சொல்லணும்னா ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமா அதிமுகவோட அந்த தலைமை பொறுப்பு வந்து இவங்க கீழே தள்ளிட முடியாது. அப்போ இவங்க 4 பேரோட அந்த கோரிக்கையான எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் அந்த கோரிக்கை நிறைவேறுமானா கிட்டத்தட்ட நடக்காத காரியமா தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இவங்க 4 பேருக்கும் அதிமுகவுக்கு எதிரான ஒரு அணியில் தான் இருந்தாக வேண்டும். ஆனா அவங்களுக்கு என்ன காலத்தின் கட்டாயம்னா அவங்களால திமுகவோட சேர முடியாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக தொடங்கின காலத்துல இருந்து 1972 இருந்தே கருணாநிதி திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுக ஒரே கொள்கை. அப்ப திருப்பி இவங்க 2 பேரும் இவங்க 4 பேரும் சேர்ந்து கருணாநிதியோட பிள்ளையாருக்கு ஸ்டாலினோட திமுகவுக்கு கூட்டணி அவங்க போய் சேர முடியாது. சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களோட ஆசை என்னவா இருக்கும்னா எப்படினாலும் எடப்பாடி பழனிசாமியார் இந்த எலெக்ஷனை தோந்தார்னா அடுத்து அதிமுக ஒரு பெரிய சச்சரவு வரும். அப்ப நம்ம அதிமுக கைப்பற்றி அதிமுகவை பலப்படுத்திடலாம் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்கும். அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் ஏன் சொல்ல முடியும்னா ஏடிஎம்கே தோக்கணும் திமுக ஆசைப்படும். இப்ப ஏடிஎம்கே தோக்கணும் ஆசைப்படுறதுக்கு இன்னொரு பெரிய சக்தி வெளியில வந்துருச்சு. இவங்க 4 பேருக்கு உண்டு அந்த சக்தி. அப்ப இவங்க 4 பேருக்கு என்ன, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஜெயிக்க கூடாதுங்கிற பர்டிகுலரா இருப்பாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாருன்னா இனிமேல் இந்த 4 பேர் கொண்ட கூட்டணியால அதிமுகவை கைப்பற்றவே முடியாது, ரெட்டை இலட்சணத்தை கைப்பற்றவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிரும். அப்ப இவங்க 4 பேரும் விருப்பம் இருக்கோ விருப்பம் அதிமுக தோக்கடிக்க தான் அவங்க வேலை பார்த்தாகணும். சரி, இதனால களத்துல என்ன வரும் அப்படின்னா பிஜேபி வந்து இவங்க 4 பேரையும் காமிச்சு அதிமுக ஒரு நல்ல பார்கெயின் பண்ணும். பாரு, உனக்கு வெளியே ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி இருக்கு, எனக்கு சீட்டு கூட கொடு, சீட்டு கூட கொடு, சீட்டு கூட கூடன்னு கேட்கலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி இது எப்படி பிளே பண்ண போறாரு? ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி, அவர் இது எப்படி பிளே பண்ண போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியார் அவருக்கு தென் மாவட்டங்களில் 3 பேர் இணைஞ்சு நின்னாங்க அப்படின்னா வாக்கு வங்கி பெரிதும் சேதப்படத்தான் செய்யும். அவர்கள் இவருக்கு எதிராக நின்னாங்கன்னா வாக்கு வங்கி கண்டிப்பா பிரியத்தான் செய்யும். அதுவும் பஞ்சிங் அபவ் தேர் வெயிட்னு சொல்லுவாங்க. முக்குளத்தூர் கம்யூனிட்டி அப்படின்னா அவங்க வாக்கு வங்கி மட்டும் இல்லாம அதற்கு மேலேயும் அவர்களோட சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்தியை வச்சு அவங்க பஞ்ச் அபவ் தேர் வெயிட். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்ல அதிமுக கோட்டை தகர்க்கப்படக்கூடிய காரியம் இருக்கு. போன தடவை அவங்க எலெக்ஷன் நிற்கும் போது ஆளுங்கட்சியா நின்னாங்க, அதனால உதயகுமார் எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்க. இந்த தடவை எதிர்கட்சியா நிற்கும் போது அதற்கே அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா இவங்க 3 பேர் இணைஞ்சா என்னோட கணக்குப்படி கணிசமான முக்குளத்தூர் சமுதாயம் அவங்க பின்னால் நிப்பாங்க. ஏன்னா இந்த தடவை பின்னால் அனுபவத்து நிக்கலைன்னா அதிமுகங்கிற கட்சி தங்க கையை விட்டு போயிருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னோட கணக்குப்படி முக்குளத்தூர் சமுதாயம் அவருக்கு பின்னால் நிற்பாங்க. அது மட்டும் இல்லாம டிடிவியோட சம்பந்தியார் இருக்கார் இல்லையா, திரு வாண்டியார், அவருக்கு அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு வாய்ந்த ஒரு தலைவர். அரசியல் அவர் பெரிய லெவல்ல ஈடுபட்டு அவங்க இது பண்ணலைனாலும் அவர் சமுதாய மக்கள் மத்தியில வாண்டியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் சொல்லலாம், ரெண்டுமே கலந்து இருக்கு. அவரோட சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சிருக்காரு. இப்படி எல்லா பலமும் சேர்ந்து தென் மாவட்டங்கள் இருந்து டெல்டா வரைக்கும் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தோட ஓட்டு கணிசமாக அதிமுகவிலிருந்து அதிமுக குழாம இவங்களுக்கு விழும். அப்போ அதிமுக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இது பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா திமுக தான் கிடைக்கும். ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடலோரத்துல கடல் மீனவர்கள் இருப்பாங்க. அது மீனவர்கள் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் மீனவர்கள் வந்து முழுக்க கிட்டத்தட்ட 100% கிறிஸ்டியன்ஸ் தான். அதாவது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்க வந்து ஒருத்தர் கூட பிஜேபியோட கூட்டணி வச்சா ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக அந்த ஓட்டு விழாது. அடுத்து நீங்க தேவேந்திர குல வேளாளர்ல பாத்தீங்கன்னா அதுலயும் கணிசமான 10-15% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பிஜேபியோட போட்டு போட மாட்டாங்க. இப்ப ஜான் பாண்டியன் தலைமையிலான எல்லாரும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் அங்க இருக்கிறதுனால இவங்க எல்லாம் போறதுனால தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு ஒரு பெரிய கணிசமான பங்கு அங்க உள்ள வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்றைக்குமே வந்து தேவேந்திர குல வேளாளர் செட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிஜேபி பிடிக்காது. அதனால பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் அவங்க வாக்களிக்கிற ஒரு செட் வாக்கு அளிக்கிறது வந்து திமுகக்கோ அதிமுக பெரியத்தான் செய்யும். அப்போ 3வது மிகப்பெரிய கம்யூனிட்டியா இருக்கிறாங்க கம்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி. இப்ப எல்லாரும் சொல்ற பிஜேபி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது, ஐயா நாடார்கள் எங்க பின்னால இருக்காங்க. அது நிச்சயமா கிடையாது. ஏன்னா நாடார் சமுதாயம் நீங்க எடுத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30-35% குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிற சமுதாயம். அப்ப அந்த 35% ஓட்டுல 1% கூட பிஜேபிக்கும் ஏடிஎம்கே கூடாது. ஏன்னா அந்த அவர்கள் பிஜேபி யாரோட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அந்த ஓட்டு கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஆகும்.
இது தவிர எங்களுக்கு தான் நாடார்கள் சொல்றதுனால ஏன் ஒத்துக்க முடியாது? இன்னும் பெருந்தலைவர் காமராஜரை அவங்க தன்னோட தலைவர்களை ஏற்றுக்கிட்டதுனால நிறைய பேர் இன்றைக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்க அங்க இருக்காங்க. நீ வேற எந்த சமூகத்துல பாக்குறீங்களோ இல்லையோ, நாடார் சமூகத்துல காங்கிரஸுக்கு இன்றைக்கு ஓட்டு போட பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க காமராஜர் தங்களோட தலைவரா பாக்குறதுனால காமராஜர் காங்கிரஸ் பிரசிடென்ட், காங்கிரஸ்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இது தவிர திமுகவுக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. ஏன்னா கனிமொழி அம்மையார் இருக்காங்களே, அவங்களோட தாயார் ராஜா அம்மையார் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தாங்க. அவங்க அங்கேயும் ஒரு கணிசமான வாக்கு திமுக வச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது பிஜேபி வந்து நாங்க இந்து நாடார்கள்னு சொல்றவங்களோட ஓட்டை மொத்தமா வாங்கிடுவோம்னு சொல்றது பகற்கனவா இருக்கும். அப்படி பார்த்தா என்னோட கணக்குப்படி நாடார் சமுதாயத்துல திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 35% இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு திமுக. இது தவிர காங்கிரஸுக்கு நாங்க ஒரு ஓட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர கனிமொழி திமுகவுக்கும் அங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. திமுக தலைகர்த்தர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், இப்ப கீதா ஜீவன், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தலைகர்த்தர்கள் அவங்களும் நாடார் சமுதாயத்துல வச்சதுனால அவங்களுக்கு நாடார் சமுதாயம் ஓட்டு பெரிய விழும். அப்ப தென் மாவட்டங்கள்ல நிச்சயமாக இவங்களோட இந்த 4 பேரும் இந்த 3 பேர் இணைந்து முழு ஸ்ட்ரென்த்தோட பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதிமுக அது பாதிப்பாகத்தான் அமையும். சரி, இது அதிமுக திமுகவை பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப பிஜேபி இதை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்க்கணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே இப்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, மக்கள் வந்து முன்னாடி நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அரசு இவனே பண்ணி வைப்பானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லா அரசியல் விஷயத்திலையும் மூக்க நுழைச்சு பண்ண வைக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க இதை பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணாங்களா யாருக்கும் தெரியாது. பட் இந்த சூழ்நிலையில வெளிப்படையா பார்க்கும்போது இப்படி ஒரு கூட்டணி அமைகிறது பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் தான். ஒருவேளை பிஜேபி எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தள்ளி வெளியில விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வரலாம்னு ஆசைப்பட்டாலும் அந்த இடத்துல சசிகலா அம்மையார் உட்கார்ந்தாங்கன்னா நாளைக்கு நிச்சயமா அதிமுக மொத்தமா கையில் எடுத்துருவாங்க. அதனால பிஜேபி அதை விரும்பாது. அப்போ இந்த கூட்டணிக்கு பிஜேபியோட, அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் கூட்டணிக்கு பிஜேபியோட ஆதரவோ பிஜேபியோட மறைமுக சப்போர்ட்டோ இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுகவோட வாக்கு வங்கியை தான் இன்னைக்கு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி. அதை திருப்பி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் கையில கொண்டு ஒப்படைக்க பிஜேபி விரும்பாது. அதனால எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா சசிகலாவோ டிடி எடுத்துக்க கூடாதுங்கிறதுல பிஜேபி ரொம்ப பர்டிகுலரா இருக்கும். சோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை இவங்க 3 பேர் பிரிச்சு நிக்கிறது அதிமுக என்ன நினைக்குதோ, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக என்ன நினைக்குதோ அதேதான் பிஜேபி நினைக்கும். இவங்க நின்னா நம்ம வாக்கு பிரியும். வாக்கு பிரிந்தால் அதை பெனிஃபிட் ஆகக்கூடிய யாரு? திமுக தான். அப்ப தென் மாவட்டங்கள்ல இந்த டெல்டா ஆல்ரெடி திமுக ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல டெல்டா வரைக்கும் திமுக அதிகமான சீட்டுகளை ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஒரு 3வது பாசிபிலிட்டி எல்லாரும் யோசிக்கலாம். இன்றைக்கு 3வதா வேலிக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து தவிக கட்சி தலைவர் விஜய். அவருக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எல்லாரும் சொல்லி ஒன்னு திமுக அவர் மேல இந்த சம்பவம் நடந்தாலும் திமுக எதிராக அவர் அதிமுகவோட சேரணும், அதிமுக பிஜேபி கூட்டணி சேரணும், இல்ல அதிமுகவோட தனியா கூட கூட்டணி வைக்கலாம்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த 4 பேரோட ஸ்ட்ராங் அலையன்ஸ் விஜய்க்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. இவங்க 4 பேர் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில, ஏன்னா சசிகலா அம்மையாருக்கும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு எல்லாம் வந்து கட்சியை பிடிக்கணுங்கிறது அவங்களோட முதல் மெயின் குறிக்கோள். கட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தோக்கணும். எடப்பாடி பழனிசாமி தோக்கணும்னா விஜய எடப்பாடி பழனிசாமி இருந்து கட் பண்ணி கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தோத்துருவாரு. அப்ப விஜயை கட் பண்ணி கொண்டதுக்காக நாளைக்கு விஜய் வந்து இவங்கிட்ட நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு கோரிக்கையை வச்சா கூட ஏத்துக்குவாங்க. ஏன்னா இப்போதைக்கு எதுவும் இருக்கட்டும், ஓட்ட பிரிச்சு எடப்பாடி பழனிசாமி தோக்கட்டும், அப்ப எல்லா எலெக்ஷனையும் தோன்றணும் அவரை நம்ம வெளியே தள்ளிட்டு நம்ம கட்சியை கையில் எடுத்து நம்ம கட்சியை வளர்த்தரலாம் அப்படின்னு அவங்களோட எண்ணம் இருக்கும். அதனால விஜய்க்கு இது ஒரு நியூ ஓப்பனிங் கொடுக்குது. ஆனா இது ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இவங்க 3 பேரும் தென் மாவட்டங்களில் ஒரு வெயிட்டான கைகள்னால மாற்றுக்கிறதே கிடையாது. அது தென் மாவட்டங்களில் ஒரு சிறிய ஓப்பனிங் கூட விஜய்க்கு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்துல, அதாவது 60 சீட் இருக்க கொங்கு மண்டலத்துல அவரால் பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். செங்கோட்டையன் ஒரு ஹெவி வெயிட்டா ஒரு காலத்துல கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தோட அதிமுக முடிசூலா தலகர்த்தரா இருந்தவர் அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். பட் இன்றைக்கு அவரோட நிலைமை கீழே இறங்கிருச்சு. கிட்டத்தட்ட அவர் சார்ந்த அந்த கவுண்டர் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்னா அவங்க முழுக்க அங்க பின்னால் நிக்கிறதுனால பெரிய அளவில் அவரால் பாதிப்பு இருக்காது. வேண்டாம் அவர் கோபிச்செட்டி போல எனக்கு சுற்றி உள்ள தொகுதிகளில் அவரோட பர்சனல் இன்ஃபுளுன்ஸை வச்சு அவர் சில காரியங்கள் செய்யலாம், ஒரு சில வாக்குகளை பிரிக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய மைனஸ். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயத்தோட வாக்கை கொஞ்சம் பிரிக்கிறது மட்டும் இல்லாம அவர் பிரிக்கக்கூடிய வாக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிங்கிறது கிட்டத்தட்ட அந்த காம்பினேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு வின்னிங் காம்பினேஷன். அப்ப திமுக சான்ஸே இல்லை. அதனால இவர் எவ்வளவுதான் பிரிச்சாலும் சான்ஸே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுக சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னால் என்ன பொறுத்த வரைக்கும்
செங்கோட்டையை எவ்வளவுதான் ஓட்டை பிரிச்சாலும் அது கணிசமான ஓட்டா இருக்கு, அது பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்ப திமுக கொங்கு மண்டலத்துல வேலை பண்ணா, அதிகமா வேலை பண்ணி அழகமா ஒர்க் பண்ணா தான், மக்களை கவர்ந்தா தான் திமுகவால கொங்கு மண்டலத்துல ஜெயிக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, தென் மாவட்டங்கள் எடுத்து ஜெயிச்சிட்டீங்க, கொங்கு மண்டலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, நாளைக்கு விஜய்க்கு முடிவு பண்ணா சரி நான் என்னோட தனிப்பட்ட செல்வாக்குல கொங்கு மண்டலத்துல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும், வட தமிழ்நாட்டுல என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளை விட்டா பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் தான். ஒன்னு பாமக, இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கு. பாமக 2ஆ பிரிஞ்சிச்சு, யார் எங்க கூட்டணியில் இருக்காங்க சொல்ல முடியாது. பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட பயணிக்கிற மாதிரி பயணிக்கிறார். அவர் அப்படி பயணிச்சாருன்னா பாமகவோட நிறுவன தலைவர் ராமதாஸ் வந்து கண்டிப்பா திமுகவோட போயிருவார். இப்போ ஒன்று பாமகவோ அல்லது விசிகவோ வந்து சேர்ந்தா தான் விஜய் தலைமையில இருக்கிற அந்த 3வது கூட்டணிக்கு வந்து பேன் தமிழ்நாடு பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேன் தமிழ்நாடு பிரசன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய அளவுல வாக்கு வங்கியை வாங்கி ஒரு பெரிய அளவுல சீட்டு, ஓரளவு சீட்டு எண்ணிக்கை கூட அவங்களால வாங்க முடியும். ஒருவேளை வட தமிழ்நாட்டுல விசிகவோ பாமகவோ சேரலை என்றால் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கணும்னா விஜயோட ஸ்ட்ரென்த் மட்டும் வச்சுதான் இவங்க வட தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல நிக்க முடியும். அப்ப அவங்களால பெரிய லெவல்ல ஒரு வாக்கு வங்கி வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஒருவேளை சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், விஜய் இங்க பாமகவோ விசிகவோ சேர்ந்தாங்கன்னா அந்த அலையன்ஸால ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆங்காங்கே பெரிய லெவல்ல ஓட்ட பிரிக்க முடியும். ஒரு சில தொகுதியில் அவங்க ஜெயிக்க கூட முடியும். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க பிரிக்கிற எல்லா ஓட்டு யாரை பாதிக்கும்னா எல்லாமே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அதாவது ஆளும் அரசுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவை தான் பாதிக்கும். அப்ப இப்படி ஒரு கூட்டணி சேர்றத அதிமுக விரும்பாது. ஆனாலும் இப்ப ஒரு விஷயம் கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. இந்த 4 பேர், அதாவது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், 4 பேர் கண்டிப்பா அதிமுக இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எதிராக தான் நிற்பாங்க. அதை இவங்க மாற்ற முடியாது. இவங்க கூட மத்தவங்க சேராம தடுக்கிறதுக்குள்ள எல்லா வியூகத்தையும் பிஜேபியும் அதிமுக பண்ணும். ஏன்னா இவங்க கூட ஸ்ட்ரென்த் கூட 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 இவர்கள் பிரிக்கும் எல்லா ஓட்டும் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டு தான். அதனால திமுக வெளியிருந்து கைகட்டி வேடிக்கை தான் பார்க்கும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இவர்கள் ஓட் பர்சன்டேஜ் கூட கூட அதிமுகவுக்கு பாதிப்பு. அதனால அதிமுக அந்த 4 பேரையும் இவங்களால பிரிக்க முடியுதோ இல்லையோ. இப்ப கூட அமித்ஷா பேசுவாரு, எடப்பாடி செங்கோட்டையனோட பேசுவாரு, எல்லாத்தோடையும் பேசுவாரு. பட் இருந்தாலும் இவங்க 4 பேரோட குறிக்கோள் வந்து அதிமுக கைப்பற்றுறது. அப்போ இவங்க 4 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்க கூட மத்தவங்க சேராம பார்க்க வச்சு அவங்க முயற்சி பண்ணுங்கிறத அடுத்த முயற்சி பண்ணுவாங்க. இவரோட கூட்டணி இன்னும் பெருசா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா தமிழகத்துல அது ஒரு மிகப்பெரிய 3வது கூட்டணியா கூட வரும். எந்த அளவுக்கு 3வது கூட்டணியா வரும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேஸ் அப்படிங்கிற கூட வந்துற மாதிரி ஆயிரும். இவங்க உள்ள வந்து பிரிச்சாங்கன்னா திமுக அட்வான்டேஜ். அவங்க நிறைய லெவல்ல பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுகவோட சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கும். உங்க தவிர மத்த எந்த இடத்துலயும் அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுரும். அதனால அதிமுக பிஜேபி நிச்சயமா இவங்களோட யாரும் கூட்டணி வைக்கிறத விரும்பாது, இவங்க கூட யாரும் சேர்றதை விரும்பாது. அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அவ்வளோத்தையும் பண்ணும். அதனால இப்படி ஒருவேளை இவங்க 4 பேரோட சேர்ந்து நாளைக்கு விஜய் சேர்ந்தார்னா மிக முக்கியமான பிளேயர்ஸா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் தான் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் அங்க போய் சேர்ந்தா கண்டிப்பாக அந்த கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கும். தமிழ்நாட்டிலோட எல்லா இடங்கள்லயும் அவங்களால கேண்டிடேட் நிப்பாட்டி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கவும் முடியும். பாதிப்பு யாருக்கு ஏற்படுத்துவாங்கன்னா அதிமுக ஏற்படுத்துவாங்க. சோ இன்றைக்கு ஒரு 3 தலைவர்கள் சந்திச்ச ஒரு விஷயம் நாளைக்கு தமிழக அரசியல பெருசா புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வா மாறலாம். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அந்த அரசியல் என்பது நிகழக்கூடிய காரியங்களின் சாத்தியங்களின் நிகழ்தகவு. அதனால ஒரு விஷயம் நடக்கலாமா நடக்க முடியாதாங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன புள்ளி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது டெவலப் ஆகுமா இல்ல இந்த லெவல்ல நின்று போயிருமான்னு காலம் தான் பதில் சொல்லும். ஆனா நிச்சயமாக இது டெவலப் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்படி டெவலப் ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சார் கேர்ஃபுல்லா இருங்க, உஷாரா இருங்க. ஏன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால இதுல என்னோட முடிவு என்னன்னா, நிச்சயமாக இவங்க 4 பேராவும் ஒரு அணி அமைச்சு அல்லது 4 பேர் தனியானா கூட அதோட பாதிப்பு அதிமுகக்கு தான். திமுக அதுல பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. அதோட பெனிஃபிட் தான் திமுக போய் சேரும். அதனால பாதிப்பு அதிமுக சொல்றதோட மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய எலெக்ஷன் ரிசல்ட்டே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கூட கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை அவங்க அதிமுக ஏற்படுத்த முடியும். அதுதான் இந்த விஷயத்துல இவர்கள் சந்திப்பினால் நாளைக்கு அது தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்தால் நடக்கக்கூடிய விஷயம் என்று எங்களோட முடிவை நாங்கள் சொல்றோம். மற்றொரு விஷயத்தை மீண்டும் அலசி ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம்.